இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டும் ஒரு அழகிய காலை வேளையில் சத்திய வசனத்தின் தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் என் இனிய காலை வணக்கம். பிரியமானவர்களே, எகிப்தில் அடிமையாக இருந்த ஜனங்களை ஆண்டவர் அந்த எகிப்தியருக்கு பல்வேறு வாதைகளை அனுப்பி அவர்களை கலங்கடிக்க பண்ணி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். மோசேயின் மூலமாக அங்கே மீண்டு வருகிற அந்த ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு அருகிலே பாளையம் இறங்கி இருக்கிற போது இந்த ஜனங்கள் தப்பி போய்விட்டார்கள், விடுதலையாகி போய்விட்டார்கள் என்பதை அறிந்த அந்த மோசமான பார்வோன் தன்னுடைய சேனைகளோடு படை வீரரோடும் அங்கே தூரத்திலே இவர்களை துரத்தி கொண்டு வருகிறான், மீண்டும் பிடித்து கொண்டு போவதற்காக. அப்படி வரும்போது அந்த குதிரைகளின் குளம்பொலி, தேர் சக்கரங்களின் அந்த சுழலும் ஒளி, இதையெல்லாம் சேர்ந்து ஒரு பேரிரைச்சலை கொடுக்கிறது. அங்கே ஒரு கடல் இவர்களுக்கு முட்டுக்கட்டையாய் இருக்க, பின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருகிறதை இந்த ஜனங்கள் காண்கிறார்கள். தூசி கிளம்பி குதிரைகள் வருகிறதை பார்த்தவர்களுக்கு மனதிலே ஒரு பெரிய கிளி, ஒரு பயம் வந்துவிட்டது. உடனே அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள், ஆண்டவரிடத்திலே உதவியை நாடுகிறார்கள். ஆனால் அங்கே உதவியை நாடின போதும் கூட மோசையை நோக்கி முறுமுறுக்கிறார்கள். என்னவென்று முறுமுறுக்கிறார்கள்? எகிப்திலே எங்களுக்கு கல்லறைகள் இல்லை என்றா இங்கே கொண்டு வந்து எங்களை சாகடிக்க கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டு மோசையோடு முரண்படுகிறார்கள். இங்க இருக்கிற காரியத்தை கவனிச்சு பாருங்க. அந்த ஜனங்கள் விடுதலை பெற்றதை மறந்து விட்டார்கள். விடுதலை கொடுத்த ஆண்டவரை அவர்கள் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், என்னை விடுவிக்கிறார் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. மோசே அவர் இந்த மக்களை எப்படி தேற்றுகிறான் என்று கவனித்து பாருங்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அதான் அங்க இருக்கிற முக்கியமான காரியம். இதை சொல்லிவிட்டு இந்த மோசே ஆண்டவரிடத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறான், தன்னுடைய பிரச்சனையை கொண்டு போகிறான். அப்படி கொண்டு போகும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் புறப்பட்டு போ என்று சொன்னேன் அல்லவா, நீங்கள் போங்கள், உங்களுடைய கையில் இருக்கிற அந்த கோலை நீட்டு என்று சொன்ன உடனே அந்த சமுத்திரம் இரண்டாக பிரிகிறது. ஆம், ஜனங்களுக்கு வழி கிடைத்தது. தேவனுடைய இரட்சிப்பு எப்படி என்று கவனித்து பாருங்கள். அவர்களுக்கு ஒரு வழி கிடைத்தது. அந்த வழியிலே அவர்கள் போகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கோல் நீட்டப்பட்டது, கடல் பெரிதாக பிரிந்தது, அவர்களுக்கு ஒரு தரை கிடைத்தது. அந்த கடலினுடைய பிரிவிலே அவர்கள் நடந்து போகிறார்கள். இங்க இருக்கிற முக்கியமான காரியம் அதுதான். அவர்கள் ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ளாத நிலையில், அவர் பயந்து போன அந்த நிலையிலே மோசே அந்த காரியத்தை ஆண்டவரிடத்திலே கொண்டு போன போது, அங்கே ஒரு தலைவன் தேவனிடத்திலே கொண்டு போன போது ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். அந்த இரட்சிப்பை கட்டளையிடும் போது நடந்தது என்ன? அவர்களுக்கு இரட்சிப்புக்கான வழி, மீட்புக்கான வழி திறந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போது ஜனங்கள் அதை கடந்து போகிறார்கள். அங்கே கடந்து போய் அங்கே இருக்கும்போது இந்த பார்வோனுடைய சேனையும் பார்வோனும் கூட இதை துணிந்து இவர்களுடைய பின்னாலே துரத்தி கொண்டு போகிறார்கள். அப்படி துரத்தி கொண்டு போகும்போது என்ன நடக்கிறது? கவனித்து பாருங்கள். அங்கே துரத்தி கொண்டு போகும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே இஸ்ரவேலர்கள் மீண்டு சென்று விட்டார்கள். இந்த பார்வோனுடைய சேனை அதே கடலுக்குள் போகிறது. அப்போ அதே கடலுக்குள் போகும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மீண்டவுடனே, அந்த கடல் கரையிலிருந்து அவர்கள் மீண்டவுடனே மீண்டும் அந்த கடல் அப்படியே மூடிக்கொள்ளுகிறது. அந்த சமுத்திரம் மூடிக்கொள்ளும் போது அந்த எகிப்தியருடைய சேனை அப்படியே அந்த கடல் அலைகளிலே சிக்குண்டு மறித்து போகிறார்கள்.
இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த வழி இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு, எகிப்தியருக்கு அது அழிவு. இதான் இங்கே இருக்கிற ஒரு அழகான ஒரு பாடம். அதாவது நம்ம பார்த்தோமா இருந்தால், அதாவது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு சாபமாக இருக்கிறது. ஆமாம், கெட்டு போகிறவர்களுக்கு அது சாபம் தான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எப்படி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு மீட்பை கொண்டு வந்தாரோ, எதிரியாகிய சாத்தானுக்கு அவர் அழிவையும் கொண்டு வந்தார் அந்த சிலுவையிலே. இங்கே அதனுடைய படத்தை இங்கே நாம் காண்கிறோம். இஸ்ரவேலருக்கு மீட்பளித்த அந்த சமுத்திர பாதை எகிப்தியருக்கு அழிவை கொண்டு வந்தது. அதான் அங்கே இருக்கிற முக்கியமான காரியம். எகிப்தியர்கள் அந்த சமுத்திரத்தின் அலையிலே சிக்கொண்டு அழிந்து போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையிலே நம்மை மீட்டு கொள்ளுகிறார். நம்மை அழிவுக்குட்படுத்துகிற சாத்தானையோ அந்த சிலுவையிலே அவர் தண்டிக்கிறார், கொன்று போடுகிறார், அழித்து விடுகிறார், அவனுக்கு அழிவை கொண்டு வருகிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவர் தருகின்ற ரட்சிப்பை அசட்டையாய் எண்ண வேண்டாம். அப்படி அசட்டையாய் எண்ணும் போது இந்த எகிப்தியருக்கு நடந்த காரியம்தான் நமக்கு நடக்கும். எப்படி அவர்களும் இது நானும் கடந்து போகலாம், நமக்கும் இது பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவர்கள் கடக்க முயற்சித்த போது அவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். சமுத்திரம் அவர்களை மூடிக்கொண்டது. ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்திலே துணிந்து சில காரியங்களை செய்யும் போது, துணிகரமான பாவங்களோடு நாம் ஆண்டவரோடு முரண்படும் போது நாம் தண்டிக்கப்படுவோம். இது எங்களுக்கு தருகின்ற பாடம். ஆனால் உண்மையாக எங்களை உணர்ந்தவர்களாய், எங்களை தாழ்த்தினவர்களாய் நாம் ஆண்டவர் அண்டை சாரும் போது எங்களுக்கு ஆண்டவர் மீட்பை அருளக்கூடியவராக இருக்கிறார். அந்த இஸ்ரவேலர்களுக்கு வேறு நம்பிக்கை இல்லை. அவர்கள் செல்ல வேண்டியது ஆண்டவரிடத்திலே மட்டும்தான் என்பதை உணர்ந்தவர்களாய் மோசே அந்த வேண்டுதலை கொண்டு போனான். அப்படி கொண்டு போகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு மீட்பை கட்டளையிட்டார் என்பது எவ்வளவு நிச்சயம். ஆம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் துணிகரமான பாவங்களோடு நீங்கள் தேவனுடைய இரட்சிப்பை அசட்டை பண்ணினவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓட்டி கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு அருளுகிற இரட்சிப்பை நீங்கள் சற்று கூட கவனத்தில் கொள்ளாதவர்களாக இருக்கிறீர்களா? அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம். எங்களுக்கு இரட்சிப்பை தரக்கூடிய, பாவத்திலிருந்து விடுதலையை தரக்கூடிய அந்த சிலுவையை நோக்கி பார்த்து அவரை நாம் சார்ந்து கொள்வோம். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். எங்களுக்கு இரட்சிப்பின் வழியாகி அந்த சிலுவையின் மூலமாக எங்களை மீட்டு அங்கே மறுகரையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவரோடு இருப்போமாக.